ரைட் ஓகே பிள்ளைகள் பாருங்க கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. எட்டாவது கொஸ்டினை பாருங்க. ரைட் எட்டாவது கொஸ்டினை பாருங்க. எட்டாவது கொஸ்டினை பாருங்க. ரைட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. ரைட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. ரைட் கொஸ்டின் நம்பர் 8. ரைட் துணிக்கை ஒன்று வி எனும் மாறாக்கதியுடன் வட்டப்பாதையில் இயங்குவதை உருக்காட்டுகிறது. இத்துணிக்கையானது ஏயிலிருந்து விக்கு இயங்கும் போது அதன் வேக மாற்றத்தை சரியாக குறிப்பது. ரைட் இது நார்மலா வட்ட இயக்க கொஸ்டின் அல்ல. வட்ட இயக்கத்துல நாங்க படிப்போம். ஆனால் இது நார்மலா நாங்க ஸ்டார்ட்ல படிச்சிருப்போம். அந்த வேக மாற்றம் காண்றதோட சார்ந்த ஒரு கொஸ்டின். ரைட் அப்ப இதுல பாருங்க. ஸோ இப்படி எங்களுக்கு சொல்றீங்க. ரைட் இதான் அந்த வட்ட இயக்கம் மாற்றுகின்ற பொருள்ற பாதை. ரைட் ஸோ இது அந்த வட்டத்திட மையம். ரைட் ஸ்டார்ட்ல அந்த பொருள் வந்து ஏ என்ற புள்ளியில இருக்காம். இதான் ஏ என்ற புள்ளியில இருக்குது. பிறகு பாருங்க. ரைட் அப்ப நாங்க அந்த படத்துல இப்படி காட்டுறீங்க. பிறகு இந்த பி என்ற பாயிண்ட்டுக்கு போற. ரைட் இந்த கோணம் டோட்டல் கோணம் 120 என்று காட்டியிருக்கார். ரைட் இந்த மொத்த கோணம் 120. ஸோ அப்படின்னா இது 90 இல்லையா? மொத்தம் 120 பாகைன்னு காட்டுறார். ரைட் இருக்கட்டும் 120. ரைட் இப்படி காட்டுங்க 120. ரைட் இப்ப இது ஏ பி. ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும் ஏண்ட புள்ளியில அந்த பொருளோட வேகம் ரைட் ஏண்ட புள்ளியில அந்த பொருளோட வேகம் என்ன வி மாறாக்கதியோட போகுது. பி என்ற புள்ளியிலேயும் அந்த பொருளோட கதி வந்து வி தான் மாறாக்கதி இல்லையா? சோ எங்களுக்கு தெரியும் இந்த டிரெக்ஷன் எப்படி வரும். இந்த டிரெக்ஷன் எப்படி வரும்? அதாவது பாருங்க அந்த வட்டப்பாதையின் மையத்தையும் அந்த அது இருக்கிற புள்ளியையும் இணைக்கிற கோட்டுக்கு அந்த ஆரைக்கு செங்குத்தான டிரெக்ஷன். அப்ப தொடலி திசை வழியே வரும். அப்ப இங்கேயும் செங்குத்து தொடலி திசை வழி இப்படி வரும் இல்லையா? ரைட் சோ அப்ப எங்கள்கிட்ட கேட்கிற வேக மாற்றம் என்ன? அப்ப வேக மாற்றம் இப்ப டெல்டா வி என்னன்னு கேட்டால் இல்லையா? வேக மாற்றம் கேட்டால் டெல்டா வி என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல பாருங்க. அப்ப இந்த இடத்துல எங்கள்கிட்ட வேக மாற்றம் கேட்டால் டெல்டா வி என்னன்னு கேட்டால் ரைட் அப்ப டெல்டா வி என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்ப நான் சொல்லுவோம் என்ன இறுதி வேகம் விபி மைனஸ் விஏ என்று சொல்லுவோம் இல்லையா? விபி மைனஸ் விஏ. அப்ப நார்மலா அந்த வட்டைக்கு கொஸ்டின் நீங்க தியரி படிக்கக்குள்ள கழிச்சிருக்க வேணும். நார்மலா இப்படியான கொஸ்டின்ல வேக மாற்றம் காட்டுறதுக்கு என்ன செய்வோம் நாங்க? ஸோ இந்த இதை அப்படியே நீட்டுவோம் இல்லையா? இந்த படத்திலேயே அப்படியே நீட்டுவோம். இதை அப்படியே நாங்க நீட்டுவோம். ரைட் இதை அப்படியே நீட்டுவோம். இதையும் அப்படியே நீட்டுவோம். ரைட் நீட்டுவோம் எப்படி வரும்? சரியா? இது நார்மலா கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளிங்கால வரையிலனா பாருங்க. நான் திருப்பி அதை வரையணும்னு பாருங்க. இல்ல கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கிற இல்ல பாருங்க. ரைட் சோ இப்ப இதான் அந்த வட்ட இயக்கத்தை ஆற்றுகிற பொருளோட பாதை. ரைட் இப்படி காட்டுகிறார். அப்ப இவர் பி என்ற இந்த பாயிண்ட்ல இருக்கிறார். ஆரம்பத்துல ஏ என்ற இந்த பாயிண்ட்ல இருந்தார். ரைட் இடைப்பட்ட கோணம் 120 அவர் காட்டியிருக்கார். ரைட் அப்ப எங்களுக்கு தெரியும் ஏ என்ற புள்ளியில இருக்கைக்குள்ள பி என்ற புள்ளியில இருக்கைக்குள்ள மாறாக்கதியோட இயங்குகிறபடியால இந்த இடத்திலையும் அவரோட வேகத்தில பருமன் வி தான். இந்த இடத்திலையும் வேகத்தின் பருமன் வி. சோ எங்களுக்கு தெரியும் அந்த வேகத்தின் பருமன் வி அந்த திசை எப்படி வரும்? ஆரைக்கு செங்குத்தா. அது தொடர் திசை வழியே வரும் இல்லையா? ஆரைக்கு செங்குத்தா. இங்கேயும் ஆரைக்கு செங்குத்தா தொடர் திசை வழியே வரும். அப்ப எங்களுக்கு வேக மாற்றம் கேட்டா வேக மாற்றம்ன்றது வி பி மைனஸ் வி. நார்மலா இப்படியான கொஸ்டினை நாங்க எப்படி அணுகுவோம்? இந்த வேக கூறுகள் எல்லாம் பிரிச்சு கொண்டு செய்யலும். வேகத்தை கூறு பிரிச்சு செய்யலும். ஆனா இதை நார்மலா சிம்பிளா பார்த்துக்கொள்ளும் எப்படி என்றால் நாங்க இணைப்போம் இல்லையா? நார்மலா இந்த டிரெக்ஷன்ல இப்படி எடுப்போம். இதையும் இந்த டிரெக்ஷன்ல இப்படி எடுப்போம். ரைட் கேட்கலாங்க. ரைட் இப்படி எடுப்போம். அப்ப இங்க இதான் அந்த பாயிண்ட் இல்லையா? இந்த பாயிண்ட் சரியானே? ரைட் இப்ப பாருங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த சந்திக்கிற இடத்துல இப்ப எங்களுக்கு செல்லியிலும் இந்த இதுதான் என்ன இந்த பி என்ற பாருங்க. பி என்ற பாயிண்ட்ல இருக்கிற வேகத்தின் திசை இப்படி வரும். ஏன்னா மைனஸ் பாருங்க வேக மாற்றம் காரணம் இந்த இடத்துல மைனஸ் விஏ. விஏ இந்த டிரெக்ஷன்ல இருக்குது. மைனஸ் விஏன்னா எப்படி வரும்? இந்த புள்ளியில மைனஸ் விஏன்னா இந்த டிரெக்ஷன்ல இப்படி வரும்.
விளங்குதா? அப்ப விஏ எங்களுக்கு வேகமாற்றம் தேவை. அப்ப விபி என்ற வேகம் நார்மலா பாருங்க, விபி என்ற வேகம் இப்படி இருக்குது. அப்ப இந்த சந்திக்கிற புள்ளியில ரெண்டு வேகக்கூறுகளும் சந்திக்கிற புள்ளியில நார்மலா இப்படி வரும். இப்ப நாங்க முதல்ல இந்த வேகக்கூறை நீட்டுவோம், இந்த வேகக்கூற டிரெக்ஷனையும் நீட்டுவோம். நீட்டி அந்த சந்திக்கிற புள்ளியில இந்த வேகக்கூறை அந்த திசையிலான இருக்குது குறிச்சு கொள்ளும் பருமனோட. சோ இவர் நார்மலா அங்கால பக்கம் இருக்குது. ஆனால் நாங்க இங்க ஆன்சருக்கு போகணும் வேண்டாம், மைனஸ் விஏ. சோ அப்ப ஆப்போசிட்ல போட்டுக்கொள்ளும். என்ன விஏ இந்த பக்கம் மைனஸ் விஏன்னா இந்த பக்கம். என்ன இப்ப நாங்க விஏ ஆப்போசிட்ல போட்டு கொள்ளும். அப்ப இது எத்தனை கோணம் என்ன கண்டுகொள்ள வேணும். அப்ப இது 90 இது 90, இது 90. இந்த இடத்துல ஒரு நாட்பக்கல் வருது பாருங்க, இந்த இடத்துல ஒரு நாட்பக்கல் வருது இல்லையா? இந்த ஓ பாருங்க, ஏ ஓ பி சொந்த புள்ளி ஒரு நாட்பக்கல் அமையுது. அப்ப நாட்பக்கல் அகக்கோணங்கள் 360 இல்லையா? சின்ன ஜியோமெட்ரி. ரைட், இது 90, இது 90 வேண்டா 180. அப்ப இவரையும் கூட்ட 180 வரணும். அப்ப இது 120 வேண்டா இது என்ன 60 வரும். அப்ப இதுக்கு பாருங்க, இப்ப நாங்க இதை சுருக்கி எடுத்தா சரி. அப்ப வி மைனஸ் விஏ என்றதை தான் நாங்க இந்த இடத்துல போடுறோம். அப்ப இதை சுருக்கி எடுத்த வேண்டாம், இதன் வேக மாற்றத்தை தரும். அப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும் விசைகள்ல படிச்சிருப்போம் இல்லையா? விசைகள்ல படிச்சிருப்போம். ரெண்டு சம விசைகள் பாருங்க, ரெண்டு சம விசைகள். வேகமும் காவி தானே, விசையும் காவி. ரைட், ரெண்டு சம விசைகள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டீட்டா ஆங்கிள் தாக்கிக்குள்ள விளைவுல கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? விளைவுல கண்டுபிடிக்க நார்மலா எங்களுக்கு தெரியும் இணைகரம் வரையும். ஏன்னா இவர பருமனுக்கு சமனா, இவர பருமனுக்கு சமனா, என்ன இவர தாக்கு கோட்டுக்கு சமனா, இவர தாக்கு கோட்டுக்கு சமனும் சமாந்திரவுமா கோடுகளை வரைஞ்சி சோ இந்த இணைகரம் வரையும். சோ இதுதான் திசையா இருக்கும் இல்லையா? சோ அப்ப அதுல விளைவுல கண்டுபிடிக்க ரிசல்டன் ஃபோர்ஸ் எப்படி வரும்? இப்படி சம விசைகள் ஒரு குறிப்பிட்ட எங்கள்ல தாக்கியக்குள்ள எப்படி காணும்? 2 into f cos theta by 2 இப்படி படிச்சிருப்பீங்க. இதை நார்மலா அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். மீன் வேகத்துக்கு அப்ளை பண்ணிக்குள்ள பாருங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் விளைவுள் தான் அந்த வேக மாற்றத்தை தரப்போகுது. சோ ஆகவே அந்த வேக மாற்றம் என்றது எப்படி தரும்? தரும் ரெண்டும் சம வேகங்கள், இங்க சம விசைகள் போல சம வேகங்கள் என்றதால் 2v இல்லையா? 2v cos. சோ இது இடைப்பட்டது 60ன்னா அரைவாசி என்ன 30. சோ அப்ப 2v என்னன்னு வரும்? 2v தரவும் cos 30ன்னா √3/2 cos 30 √3/2 சரியா? இப்ப இதுவும் சுருக்கப்பட்ட ரெண்டும் √3v என்று வரும். என்ன டிரெக்ஷன்? சோ இப்படி ஒரு திசை இல்லையா? பாருங்க √3v. சோ அந்த டிரெக்ஷன் வந்து எங்களுக்கு தெரியும் θ/2 இல்லையா? θ/2 அப்ப 30ஆக இருக்கும் 30. சோ அப்ப கிடையோட 30ல அமைய வேணும். சோ அப்ப இதுல பொருத்தம் பாருங்க √3v என்ற ஆன்சர்ல 2 இருக்குது, 1ம் 4ம். அதுல டிரெக்ஷன் வந்து பொருத்த முதலாவது இல்லையா? டிரெக்ஷன் பொருத்த முதலாவது பார்த்துக்கொள்ள வேண்டும். நார்மலா இந்த இடத்துல நாங்க இத கூறு பிரிச்சு செய்யலும் பிள்ளைகள், இந்த இடத்துல இதை வேகத்தை கூறு பிரிச்சு எல்லாம் பார்த்து செய்யலும். ஆனா இப்படியான கொஸ்டின் அணுகிறதுக்கு நார்மலா இந்த முறை பொருத்தமாயிருக்கும். பாருங்க, நார்மலா நாங்க என்ன செய்வதில்லை, நீங்க சும்மா தியரி படிக்கக்குள்ள இது கழிச்சிருப்பீங்க ரைட்? ஸோ இப்போ இதுல பாருங்க, இது வட்ட இயக்க கொஸ்டின் அல்ல. நீங்க வட்ட இயக்கம் படிச்சிருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வட்ட இயக்கம் படிக்கிறது இல்ல. நேர்கோட்டு இயக்கம் படிக்கக்குள்ள ஸ்டார்ட்ல அந்த வேக மாற்றத்துல சின்ன கால்குலேஷன் செய்யக்குள்ள ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் இயங்கிக்குள்ள வேக மாற்றத்தை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான முறை. நாங்க அந்த பாருங்க வேகத்துல அந்த திசை வழியே என்ன செய்யும் நீட்டுவோம் கூட, இங்கேயும் நீட்டுவோம். நீட்டிக்கொண்டு வேக மாற்றம் என்றது எங்களுக்கு தெரியும் விபி மைனஸ் வி. சப எங்களுக்கு தெரியும் விபி என்றது பிளஸ் பருமன். ஸோ அது பாருங்க அதே டிரெக்ஷன்ல அந்த சந்திக்கிற புள்ளியில இப்படி எடுப்போம். விஏ பாருங்க, ஸோ இந்த டிரெக்ஷன்ல இருக்குது எங்களுக்கு தேவை மைனஸ் விஏ. ஸோ அப்ப இது இந்த டிரெக்ஷன்ல வரும். ஸோ அப்ப அது ரெண்டுக்கும் விளைவுல கண்டோம்னா ஸோ அதுதான் எங்கட யாரை தரப்போகுது? வேக மாற்றத்தை தரப்போகுது. என்ன இப்ப நாங்க அந்த இடத்துல நார்மலா இங்க விசைகள விளைவுள் காண்றதுக்கு பயன்படுத்தின அதே கான்செப்ட் பயன்படுத்தினோம் அப்படின்னா √2v என்று வரும். ஸோ டிரெக்ஷனையும் எங்களுக்கு கண்டுகொள்ளும். ஸோ அப்ப ஆன்சர் பொருத்தம் முதலாவது ஆன்சர் பொருத்தமா இருக்குமா? முதலாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கும். ரைட், நோட் பண்ணுவோம். முதலாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கு.